வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். ராமன் சார் 15 லட்சம் மக்களை சந்தித்து இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டது அப்படின்னு தேர்தல் அறிக்கை பாஜக வெளியிடும் போது சொல்லப்பட்டது. எதிர்கட்சிகள் சொல்கிறது அவங்க மக்களை சந்திக்கவே இல்லை, அப்படி ஒரு அறிக்கையை தயார் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது மக்களுக்கான தேர்தல் அறிக்கையே இல்லைங்கிறாங்க. மக்களுக்கான தேர்தல் அறிக்கையை பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கையை எங்களை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை. காரணம் மக்கள் எங்களை முழுசாக நம்புகிறாங்க. 10 ஆண்டு காலம் 2014க்கு முன்னாலே 2014 வரைக்கும் காங்கிரஸை தேசிய அளவில் மக்கள் கைகொள்ளி விட்டார்கள். இனிமேல் கைக்கு குட் பை என்று மக்கள் நினைத்து விட்டார்கள். ஆகவே தான் எங்களை பொறுத்தவரையும் பாஜக தேர்தல் அறிக்கை என்பது எல்லா கட்சியும் பாருங்க, அதாவது பிஜேபி மக்களுக்கு கவலை இல்லாத காங்கிரஸ்காரங்க திமுககாரங்க தேர்தல் அறிக்கை கொடுக்கவில்லை. என்ன காரணம்? நாள் நெருங்குகின்றது. நாள் நெருங்குவது உங்களுக்கான இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் உள்ள மக்கள் பாஜகவை ஆதரிக்க வேண்டும். 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்களை அரியணையை அமர்த்த வேண்டும் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையும் பிஜேபி தேர்தல் அறிக்கையும் பாருங்க. காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்வார் அடிக்கடி, சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பா. அதாவது இளைய மக்களுக்கு சாப்பிடுவதற்கான திட்டங்கள் எல்லாமே வலிச்சிருக்காங்க. காங்கிரஸ்காரங்க இலைய மூடிட்டு போயான்னு சொல்றாங்க. அந்த திட்டம் 4 ஆண்டு காலம் ஒரு இளைஞர் ராணுவத்தில் பயிற்சிருக்கோம்னா தேசபக்தி. அந்த தேசபக்தியை நாங்கள் வந்து வர மாட்டோம், அதை க்ளோஸ் பண்றோம்னா இப்ப என்ன அர்த்தம்? பிஜேபி நாட்டு நல திட்டங்களை அனைத்துமே காங்கிரஸ் கட்சி அங்க ஆச்சுல எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவோம்னா அப்ப அர்த்தம் என்ன? உங்களுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு நீங்க 47 இன்னைக்கு நாட்டை பிழைந்தீர்கள், மதத்தால் பிழைத்தீர்கள், ஜாதியால் பிழைத்தீர்கள், இன்னும் நாட்டை நிர்வாக சீர்கேடாக்கிட்டீங்க. 60 ஆண்டுகள் நாட்டை கொள்ளையடித்தது உங்களுக்கு போதாதா? ஆகவேதான் மக்கள் உங்களுக்கு குட்பை கொடுத்துட்டாங்க. திரும்ப இப்ப என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் நரிதந்திரம் என்னன்னா இந்தியாவில் உள்ள மாநில கட்சிகளும் ஒருங்கிணைந்து அவர்களுக்கு அடிமையாக உட்கார்ந்து நீ வா என்ன மேட்டுக்குட்டி படத்துல மானா மதுரை குண்டு மல்லிகை தலையில் சூட்டிக்கொள் நீ வாமான்னு காங்கிரஸ்காரங்க ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள பிராந்திய கட்சியில் வாங்கன்னு கூட்டணி வச்சு ஒரு கள்ளவிதமான மக்களுக்கான தேர்தல் அறிக்கைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அடித்தட்டு மக்களுக்கான தேர்தல் அறிக்கைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெட்ரோல் இவ்வளோ ரூபா குறைப்போம், டீசல் இவ்வளோ ரூபா குறைப்போம், அன்றாடம் அடிபட்ட மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அதில் வச்சிருக்கிறாங்க. சமையல் எரிவாயு இவ்வளோ குறைக்க முடியாது சார். அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை ஐஎன்டிஏ கூட்டணி இந்த போலி கட்சிகளை கூட்டணி அறிக்கை கண்டிப்பாக உண்மை. இல்ல இது அடித்தட்டு மக்களுக்கான குரல் அப்படிங்கும் பொழுது அன்றாடம் ஒரு நிமிஷம் பெரியாரி சம்பளம் சொல்றீங்களே, இந்தியாவில் 55,000 மேல தங்க வந்தாச்சு, விலை குறைக்கணும் பண்ணி அறிக்கை கொடுத்தீங்களா? ஏன் காங்கிரஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 25,000 ரூபாய் பவனுக்கு ஆக்குவாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்ல முடியும், ஏன் போட மாட்டீங்க? பெருநிறுவனத்தோட வரியெல்லாம் குறைச்சீங்க இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்துடைய பிரச்சனையா? அன்றாடம் இருக்கக்கூடிய பாமர மக்களுடைய பிரச்சனை தங்க வாங்குறதா? ராமன் சார் இன்னைக்கு ஒரு கேள்வி, இன்றைக்கு பாமர மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு தங்கம் வாங்குவதா இல்ல உணவுக்கு எரிவாயு வாங்குவதா? இதை சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. இன்றைக்கு பாமர மக்களுக்கு அன்றாடம் தேவைக்கு இன்றைக்கு எரிவாயு வாங்குவதா இல்ல தங்கம் வாங்குவதா? அதை சொல்லுங்க. மதத்தை பற்றி சொல்றாரு அவர். பிஜேபி என்ன சொல்லுது? இந்தியாவில் இந்த முறை ஐஎன்டிஏ கூட்டணி ஜாதியாலும் மதத்தாலும் நாட்டை பிளவுபடுத்துகின்றன. ஆகவே பெரும்பான்மை மக்களே இந்த பார்லிமெண்ட் தேர்தல் பெரும்பான்மை மக்களா சிறுபான்மை மக்களா சொல்ல காரணம் என்ன? நீங்கள் மதத்தால் சிறுபான்மை மக்கள் எங்க தான் ஓட்டு நீங்க சொல்லும் போது அப்ப பெரும்பான்மை மக்கள் யார் பாதுகாப்பு? ஆகவே பிஜேபி பெரும்பான்மை மக்களுடைய பெரும்பான்மையை நீங்க தள்ளிடுறீங்களா? பேசும்பொழுது உங்களால குறைக்கவே முடியாதுங்கிறார். பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் சமையல் கேஸ் குறைக்கவே முடியாதுங்கிறாரு. இல்ல ராமன் சார் குறைக்கவே முடியாது, குறைக்க முடியாதுதான் நாங்க வாக்குறுதியா கொடுக்கணும். இருங்க, குறைக்க முடியாத வாக்குறுதியா கொடுக்கணும். அமைதியா இருந்தா இல்ல, நான் அமைதியா தானே இருந்தா. இல்ல இப்ப நான் பதில் சொல்றேன். பதில் சொல்றேன். வேணுமா வேணாவா? பதில் வேணுமா வேணாவா? இல்ல இப்ப கத்திட்டு போயிடலாமா? பதில் வேணுமா? இல்ல
இல்ல கத்திட்டு போனோமா பதில் வேணுமா? கத்திட்டு போறீங்களா பதில் வேணுமா? பதில் வேணுமா வேணாவா? உங்க திட்டம் இந்தியாவில் உங்க திட்டம் பலிக்காது. ஐயன்டே மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க? கூட்டணி போயிட்டு அப்புறம் பார்க்கலாங்க. இப்ப நமக்குள்ள வயநாடுல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேள்விக்கு பதில் வேணுமா வேணாவா? ஐயா நீங்க கேள்விக்கு பதில் வேணுமா வேணாவா? கேள்விக்கு பதில் வேணுமா வேணாவா? கேள்விக்கு பதில் வேணுமா வேணாவா? நான் வெளியே போயா மாட்டேன். கேள்விக்கு பதில் வேணுமா வேணாவா? ராமன் கேள்விக்கு பதில் வேணுமா வேணாவா? அப்படி கேளுங்க. இல்ல இல்ல அப்படியே மக்கள் முடிவு பண்ணிட்டா. ராமன் மக்கள் முடிவு பண்ணிட்டா. யார் பொய் சொல்றா யார் உண்மையை பேசுறா மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நீங்க ஆட்சிக்கு வரும்போது டாலருக்கு நிகரான ரூபாவோட மதிப்பு எவ்வளவு? தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க தான் முத்தப்படுத்தவர்கள்மா. நீங்க சொல்லுங்க. அதாவது 60 ரூபாய் விற்கும் போது என்ன 60 ரூபாய் ரூபாவோட மதிப்பு போகும்போது என்ன சொன்னீங்க? பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, நாங்க போராட்டம் பண்ண போறோம், ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்னு சொன்னது இந்த பிஜேபி தானே, இந்த மோடி தானே. இன்னைக்கு 82 ரூபாய் ரூபாவோட மதிப்பு. இதை குறைக்க கட்டுப்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? அரசாங்கத்தோட பொறுப்பா எங்க பொறுப்பா? அரசாங்கத்தில் நிதி அமைச்சரும் பிரதமரும் உட்காந்து என்னதான் செய்றீங்க? ரெண்டாவது, நீங்க திரும்ப கேட்டீங்கல்ல பெட்ரோல் விலை டீசல் விலை கேட்கும்போது 450 ரூபா கேஸ் விற்கும்போது ஸ்மிருதி இரானியில இருந்து சுஷ்மா ஸ்வராஜில் இருந்து தலைமையில கேஸை வச்சுக்கிட்டு கேஸ் விலை ஏறி போச்சுன்னு போராட்டம் பண்ணீங்கல்ல. 450 ரூபாவே கேஸ் விலை ஏறி போச்சுன்னா 1200 ரூபாய் வித்தீங்கல்ல 2 மாசத்துக்கு முன்னாடி. அது எப்படி போச்சு? இருங்க வர முடிக்கல. அப்புறம் சேர்த்து வச்சு சொல்லுங்க. இருங்க வர தேர்தலுக்கு ராமன் மக்கள் முடிவு பண்ணிட்ட ராமன் தயவு செஞ்சு சொல்ற மக்களுக்கு போய் சேரணும். உங்க சுய ரூபம் என்னன்றது மக்களுக்கு தெரியணும். உங்க முகத்தை மக்கள் பார்க்கணும். நீங்க பசுந்தோல் பொருத்திய புலி மக்களை கடிச்சு தின்னதுக்கு தயாரா இருக்கிறீங்க. பசுந்தோல் பொருத்திய புலி நீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. கேள்விக்கு பதில் நாங்க தாண்டியா போறோம். கேள்விக்கு பதில் வேணும். இல்ல எனக்கு இது பதில் சொல்லணும். ஒரே நிமிஷம் நான் பெட்ரோல் டீசல் மட்டும் சொல்லிடுறேன். $111 கொடுத்து க்ரூட் ஆயில் வாங்கும் போது நான் முதல் ரவுண்ட்லயே சொன்னேன் 72 ரூபாய் பெட்ரோல், 58 ரூபாய் டீசல். இன்னைக்கு $37 கொடுத்து தான் நீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறீங்க. அப்போ எங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நீங்க இடைப்பட்ட லாபம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கார்பரேட் நண்பர்கள் அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்குறீங்கல்ல, நாங்கள் என்ன கேட்கணும் அதை கட் பண்ணீங்கனாலே மக்களுக்கு 500 ரூபாய் கொடுக்க முடியும். இயல்பு சாதாரண விஷயம். ஒரு நிமிஷம் முடிக்கல ராமன். ஒரு நிமிஷம் ராமன் இல்ல இதான் எவிடன்ஸ் இருக்கு. ஒரே நிமிஷம். ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு தெரியும் பெட்ரோல் விலை டீசல் விலை டோல் விலை குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி குறையும். இந்த மூணுத்தையும் குறைக்காம வேடிக்கை காட்டுறது யாரு தெரியுமா? மோடி. ஏம்பா நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.